அண்ணா வணக்கண்ணா. நான் சுசிலா அக்ரி கிளினிக் சிலாலேருந்து வரேண்ணா. சரி சார். இது என்ன ஊர்ண்ணா? பாண்டகப்பாடி. பாண்டகப்பாடி, பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட். ஆமாங்க. பாண்டகப்பாடி. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. இப்போ நீங்கள் சவுக்கு எவ்வளோண்ணா போட்டிருக்கீங்க? நாங்கள் ஒரு 3 ஏக்கர் போட்டோம். 3 ஏக்கர். இதில் இப்போ மேக்ஸிமம் என்ன பிரச்சனை அதிகமாக வந்துட்டு இருக்குது? எங்களுக்கு கோரை தாங்க அதிகமாக இருக்குது. களை பிரச்சனை தான் அதிகமாக இருக்கிறது. அதுக்கு என்னென்ன பண்ணீங்க? சிலாவில் தான் உங்கள் வீடியோ பார்த்து தான் வாங்கிட்டு வந்தோம். யூடியூப்பில் வீடியோ பார்த்தீங்க? ஆமாம். அதெல்லாம் பார்த்துட்டு வந்து அடித்தோம். நல்லா இருக்குது. என்ன மாதிரிண்ணா எப்படிண்ணா அடிச்சிங்க களைக்குள்ளே? களைகள் பேட்டரி ஸ்ப்ரே தான் அடிச்சோம். பேட்டரி ஸ்ப்ரே வச்சுட்டு கண் மேலே படாத மாதிரி? ஆமாம். ஏன்னா ஒரு சில விவசாயிங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா கண்ணு மேல படாம அடிக்க சொன்னோம்னா பயப்படுறாங்க அடிக்கிறதுக்கு. நீங்க எப்படி அடிச்சீங்க, என்ன மாதிரி அடிச்சீங்கன்னு சொன்னா? நாங்க வந்து நம்ம ஆயில் வாங்குறோம் இல்லைங்களா, அந்த ஆயில் டப்பா 2ஆ கட் பண்ணி அந்த யூ ஷேப்புக்கு வந்துருதா, அந்த யூ ஷேப்பை வச்சு அப்படியே மறைச்சிட்டோம். எங்க வீட்லயே எங்க அம்மாவும் மறைச்சிட்டே போறாங்க, நான் அடிச்சுட்டே போறேன். அந்த மாதிரி அடிச்சிட்டீங்க. ஆனா கண்ணுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லை? இல்லைங்க, எல்லா கண்ணுமே பாருங்க, எல்லா கண்ணுமே ஃப்ரெஷ்ஷா இருக்குது. ஆமா ஆமா ஆமா, கண்ணுக்கெல்லாம் எந்த பாதிப்புமே இல்லை. பில்லு கோரை மட்டும் எல்லாம் காஞ்சிச்சு. ஆமா காஞ்சிச்சு. அல்ல அவரே பாருங்க எப்ப வச்சு பார்த்துட்டு. ஆமா, அந்த வயல்லாம் ஃபுல்லா கோரையா தான் இருக்குது. அதுக்கு நம்ம அடிச்சு பார்த்தா அவரே கேட்டாரு, அவங்களே சொன்னா சரின்ட்டு. இங்க இப்ப கோரை உங்களுக்கு நீங்க மருந்து அடிச்சு ரிசல்ட் நல்லா இருக்க உடனே அவங்களுக்கும் இப்ப மருந்து கேட்டிருக்காங்க. இப்ப மருந்து அடிச்சதுல உங்களுக்கு திருப்தி தானே? திருப்தி தான். திருப்தி இல்லைன்னா பக்கத்து கடை நாங்க சொல்லுவோமா? ஆமா, திருப்தி இல்லைனாக்கா நாங்களே வேணாம். அதெல்லாம் அந்த அளவுக்கு பில் இருக்குது, ஓவரா ஹெவியான பில்லா இருக்கு.